இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் உள்ளவா பேசணும். வான்னு சொல்றேன்ல. ஏ சாரு, முதல்ல உன்னாலேயே பார்க்க முடியாது, அதை மறந்துடாத. முதல்ல கண்ணாடி ஒழுங்கா போடு. நீ பாட்டுக்கு அங்க பாரு இங்க பாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ, நீங்க 2 பேர் மட்டும் தானே இங்க இருக்கீங்க. ஷோ, அப்படிலாம் நினைச்சா அசால்ட்டா இருக்காத. யாராவது பாத்திர போறாங்க, அப்புறம் நம்ம 3 பேருக்கும் நிஜமாவே கண்ணு தெரியாம போயிடும். அத விடுங்க அத்தை. அங்க பாருங்க, தனியா கூப்பிட்டுட்டே இருக்காரு. உன்கிட்ட பேசணும் வா. சீனோ, என்னம்மா? மாயாவை கொஞ்சம் வர சொல்லுப்பா. எதுக்குமா? என்னடா, ஏன் என்ன எதுக்குன்னு சொன்னதா அந்த மகாராணிக்கு வருவாளா? ஏடி எதுக்குன்னு சொல்லாம கூப்பிட்டா நீ எதுக்கு கூப்பிடுறன்னு எப்படி தெரியும்? கொஞ்சம் பூ கட்ட வேண்டியது இருக்கு. அவளுக்கு பூவெல்லாம் கட்ட தெரியாதுமா. அப்ப வேற என்ன கட்ட தெரியுமா? விதவிதமா நல்லா பொய் சொல்லி கதை கட்ட மட்டும் தெரியும். நாங்களும் எத்தனை வேலை தான் பாக்குறது? அவளும் இந்த வீட்டு மருமக தானே, ஏன் அவ வேலை செய்யக்கூடாதா? அப்படி இல்ல, அவகிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். என்ன விஷயம்டா பேசணும்? ஏய், மருமக கிட்ட பேசணும்னு சொல்றான், அத நீ ஏன் கேக்குற? இத பாரு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். எல்லாத்தையும் கிளறி கிளறி கேட்டுக்கிட்டு இருக்காத. வயசாச்சே தவிர கொஞ்சமாவது இங்கிதம் இருக்காடி உனக்கு? இங்கீதம் சங்கீதம்லாம் இருக்கட்டும், எத்தனை வேலைதான் நாங்களே தனியா பாத்துட்டு இருக்க முடியும்? எங்களுக்கும் கஷ்டமா இருக்குல்ல. ஒரு மாமியார் சொல்ற வேலையை கூட இவளால செய்ய முடியாதுல்ல. இவ்ளோ பேசிட்டு இருக்க, அப்ப கூட நான் வேலை பார்க்க வரேன்னு ஒரு வார்த்தை வாயை திறந்து கேக்குறாளான்னு பாருங்க. இல்ல அத்தை, சீனு என்கிட்ட பேசணும்னு சொன்னா. ஏய் பத்மா, இப்ப என்ன? உனக்கு ஒத்தாசிக்க ஆள் வேணும், அவ்வளவுதானே? எங்க அம்மா பக்கத்து ஊர்ல தான் என் சித்தி பார்க்க போயிருக்காங்க. நான் வேணா போனை போட்டு, அம்மா பத்மாவுக்கு வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வாமான்னு கூப்பிடவா? எதுக்கு? அவங்க இங்க வந்து என்ன வேலையா செய்ய போறாங்க? அதை செய் இதை செய்யன்னு என்ன வந்து அதிகாரம் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நான் யாருக்கிட்டையும் எந்த வேலையும் சொல்லல. எக்கேடோ கெட்டு போய் தொலையட்டும். பார்வதி, அதை கொடு. எல்லா வேலையும் நானே தான் செய்யணும். ஏ புருஷா, வர வர உனக்கு ரொம்ப தைரியம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் இருக்கும்போதே ரொமான்ஸ் பண்ண தனியா கூப்பிடுற நீ. பாத்தியா, உங்க அம்மா வேற பாத்துட்டாங்க. அப்புறமா இதுக்கும் சேர்த்து என்னதான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சார் என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? என்னடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்னது? நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், அப்போ ஒரு ஆளு என் பைக்கு முன்னாடி இடிக்கிற மாதிரி வந்தான். அவன் முகத்துல மாஸ்க் போட்டிருந்தான். அதுல என்ன உனக்கு டவுட்டு? ஃபேஸ்ல டஸ்ட் படக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டிருப்பாரு. அது இல்ல மாயா, அந்த ஆள் கண்ணு மட்டும்தான் பார்த்தேன். அவனை பாக்குறப்ப கார்த்திக் மாதிரி இருந்துச்சு. கார்த்திகா? அவன் தானான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆனா அவனா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அவன் அடிக்கடி ஜெயில இருந்து வந்துட்டு போயிட்டு இருக்கான்ல. அவன் வெளியே வந்திருக்கான்னா கண்டிப்பா காரணம் இல்லாம வந்திருக்க மாட்டான். நம்ம குடும்பத்தையோ இல்லனா தனாவையோ ஏதாவது பண்றதுக்கு தான் வந்திருக்கணும். ஆனா அவன் வெளியே வந்திருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ஜெயில நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கான்ஸ்டபிள் இருக்கார்ல, அவர்கிட்ட கால் பண்ணி சரி, கால் பண்ணு. ஹலோ சார், நான் மாயா பேசுறேன். தெரியும் மேடம், நானே உங்களுக்கு போன் பண்ணலாம் தான் இருந்தேன். அந்த கார்த்தி இருக்கான்ல சார், அவன் ஜெயில விட்டு வெளியே வந்திருக்கானா? ஆமாமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? என் ஹஸ்பண்ட் அவன மாதிரி யாரோ ஒருத்தர் ரோட்ல பாத்திருக்காரு. அதனாலதான் அவன் வெளியே வந்துட்டானான்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு கால் பண்ணேன். அவன் இங்க இருக்க ஜெயிலர்கிட்ட பேசி வெளியே போயிருக்காமா. கண்டிப்பா அவன் எதை தப்பு பண்ண தான் போறான். சரிங்க சார், தேங்க்ஸ். ஹலோ தானா, எங்க இருக்க? உனக்கு எதுவும் ஆகல? ஏய், என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன், வீட்ல தான் இருக்கேன். அந்த கார்த்திக் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கான். தெரியும், மாயா சொன்னா. சீனு மாமா வழியில எங்கேயோ கார்த்திக பாத்திருக்காரா? ஆமா, எனக்கும் இப்பதான் தெரியும். மாயா உனக்கும் ஃபோன் பண்ணாளா? இல்ல, அந்த கார்த்திகை தான் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினான். என்ன சொல்ற கதிர்?
அவ என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை, நீ எதுக்கும் பயப்படாத. நாங்கள் தான் வந்துட்டு இருக்கேன். நான் வந்து கூப்பிடுற வரைக்கும் நீ கதவை மட்டும் திறந்துடாத. நான் வந்துடுறேன். சரி. மொத்த சிலிண்டரும் இந்த வண்டியில தானே இருக்கு? ஆமா சார், மொத்த சிலிண்டரும் இந்த வண்டியில மட்டும்தான் இருக்கு. ஆமா, இந்த சிலிண்டர்லாம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? கதிர் டெலிவரியை சரியா பண்ணிட்டா அவன் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருவான். அப்படி வளர்ந்தா அந்த ஏஜென்சில ஈக்குவல் பார்ட்னர் ஆயிடுவான். அப்புறம் படிப்படியா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுவான். அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாது. இந்த டெலிவரியை அவன் பண்ண முடியலனா அவனுக்கு ஆர்டரும் கிடைக்காது. அவன் பார்ட்னரும் அவனை துரத்தி விட்டுருவான். அதனாலதான் இந்த மொத்த சிலிண்டரை எடுத்துக்கிட்டு நான் பாலக்காடுக்கு போறேன். பாலக்காட்டுக்கா? அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அங்க ஒரு டீலர் கிட்ட இந்த சிலிண்டர் எல்லாம் விற்கிறதுக்கு நான் டீல் பேசியிருக்கேன். அதை நான் பாத்துக்கிறேன். சூப்பர் சார். இதெல்லாம் கரெக்டா முடிச்சதுன்னா கதிரோட பார்ட்னர் அவன் கொடுத்த 5 லட்சத்தை இதுக்கு நஷ்ட ஈடா எடுத்துக்கிட்டு அவனை வெளியில அனுப்பிடுவான். அப்புறம் அந்த கதிர் திரும்பவும் டெலிவரி பாய் வேலை தான் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அந்த சண்முக பவன் ஓனரும் இவனை சும்மா விட மாட்டான். இவனுக்கு எங்கேயும் வேலை கிடைக்காத மாதிரி பண்ணிடுவான். எல்லாம் சரி, அந்த கதிர் வந்து என்ன கேட்டான்னா நான் என்னன்னு அவங்கிட்ட சொல்றது? நீ நான் சொல்றத அப்படியே சொல்லு. நீ வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருந்த, ஒருத்த வந்து வண்டியை நிறுத்தி உன்னை அடிச்சு போட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லு. அது எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தான் அடியே படலையே. சார் என்ன சார்? என்ன சார் என்ன பண்றீங்க? சும்மா சொன்னா அவன் நம்ப மாட்டான். ஆ? முகத்துல காயம் இருக்கணும்னு நீதானே சொன்ன, அதான். உன்னை நான் அந்த மரத்துல கட்டி போட்டு போறேன். ஓ, போய் கயிறு எடுத்துட்டு வா. தனா, தனா, கதவை தர. தனா, தனா, யாரு? தனா, நாங்க தான் வந்திருக்கோம். கதவை தர. தனா, தனா, ஏய், என்னாச்சு? எதுக்கு இது கத்தியெல்லாம்? தனா, இங்க கார்த்திக் வந்தானா? இல்ல, வரல. கதிர், அவன் இங்க வரலனா அப்புறம் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினா? சும்மா பயமுறுத்த தான் பார்த்திருப்பான். இல்ல, அவன் சும்மா தேவையில்லாம சொல்லியிருக்க மாட்டான். கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணியிருக்கான். கரெக்ட் தான். இல்லனா அவன் எதுக்கு ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கணும்? உன்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு எங்க போயிருப்பான்? ஒருவேளை வேற ஏதாவது செய்ய நம்மள டைவர்ட் பண்ணி இங்க வர வச்சிருக்கானா? தெரியலையே.